ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும். கவலை வேண்டாம், இதுவும் கடந்து போகும். உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய பிரச்சனை என்று என்னிடம் சொல்லாதே. உனக்கு பெரிய துணையாக நான் இருக்கிறேன் என அந்த பிரச்சனையிடம் சொல். கடல் போல் துன்பம் வந்தாலும் கவலை உனக்கெதற்கு? கரையிலே நான் உன்னை காத்து நிற்கும்போது நான் உன்னை ஒரு நாளும் கவலைப்பட்டு அழுது புலம்பிக் கொண்டிரு என்று சொல்லவே இல்லை. நான் உன்னிடம் சொல்வதெல்லாம் என்னை நம்பு, பொறுமையாக இரு, எப்போதும் உன்னோடு தான் இருக்கிறேன். கடன் சுமை அதிகரிப்பதால் வீட்டில் உள்ள அனைத்தும் வித்தாயிற்று. போதிய வருமானம் இல்லாமல் கடன் கொடுத்தவர்களின் ஏற்று பேச்சு வேறு. இப்படி பல பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்திருந்தாலும் நான் உன்னை சந்தோஷப்படுத்தும் வேளையில்தான் முனைப்போடு உள்ளேன். பயப்படாதே, அனைத்தும் சரியாகும். இப்போது இருக்கும் எதிர்மறையான சூழ்நிலையை நான் நிச்சயம் வெகு விரைவில் மாற்றுவேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசிர்வதிக்க திருவோண நட்சத்திர நாளான இன்று மகாவிஷ்ணுவையும் தாயாரையும் தரிசித்துவிட்டு வந்த உனக்கு இன்னும் 10 நிமிடத்தில் நீயே அதிசயிக்கும் அளவிற்கு உன்னை சூழ்ந்திருக்கும் பிரச்சனைகள் கன நொடியில் காணாமல் போகும். உன் தேவைகள் பூர்த்தியாகும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.